என்னம்மா உன் மருமக ஊருக்கு போய் 2 நாள் ஆகுது போல இருக்கு, இன்னும் ஆளையே காணும். நீ வந்தே 1 வாரம் ஆகுது, அவ போய் 2 நாள் தானே ஆகுது. வாய மூடு. அம்மா, போன தடவை வந்தப்ப நீ ஒரு பிங்க் கலர் சாரி ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேல, அது உன் மருமகள்கிட்ட கொடுத்துட்டியா? இதுல ஒண்ணுமே காணும். போன தடவை ஊருக்கு வந்தப்ப நீயே தாண்டி எடுத்துட்டு போன. ஆமால, அதையே மறந்துட்டம்மா. இப்ப என்ன புது சாரி வாங்கி வச்சிருக்க? இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். கால் வலின்னு சொன்னேன்ல, இங்க கூட நான் தைலம் தேய்ச்சுக்கிறேன். அம்மா, என் மாமனார் வீட்டுல இன்னும் 2 மாசத்துல காது குத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. நீ 15 தட்டெல்லாம் எடுக்க வேணாம், சும்மா ஒரு 5 தட்டு இப்படி எடுத்துக்கோ. நீ இந்த காது கரப்பவனும் இந்த காது கரப்பவனும்லாம் செய்ய வேணாம். ஒரு நாள் முடிஞ்சது ஏதாவது 1 கிராமோ ஏதோ செஞ்சுக்கோ. பாப்பாக்கு பட்டு பாவாடை சட்டையெல்லாம் வேணாமா. உன்னால முடிஞ்சது ஏதோ சிம்பிளா 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம். மாமியார் கௌரவம்னு ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். நீ எனக்காக தான் எதுவும் பெருசாலாம் செய்ய வேணாம், நீ எதுவும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. சரி, பாப்பா அழுகிற மாதிரி இருக்கு. இந்த நாய் இதுவே கேட்டு வாங்கிடுது, அவங்க மேல பழிய போடுது. இதுவே போதும், வேற யாரும் தேவையில்லை சொத்தளிக்கிறது. அம்மா, இந்த தலையாட்டி பொம்மைய நான் போறப்ப எடுத்துட்டு போவா, அழகா இருக்கு. இது உங்க அண்ணி எனக்கு gift பண்ணது. அண்ணிலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கம்மா, நான் எடுத்துக்கிறேனே. இப்பெல்லாம் மட்டும் அண்ணி, மத்த நேரத்துல மட்டும் நொன்னிம்ப. ஒரு பொருளை எடுக்க விட மாட்டேங்குதே, இது அம்மாவா மாமியாரா? சை, நான் போயிட்டு வரேம்மா. இதுவா நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு அவங்க வீட்டுல பேசிருக்க போது